ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 ஜியோகிராஃபி நம்ம பார்க்க போகிறோம். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு சிலபஸ் என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. இதை நம்ம தமிழ் என்னென்னு சொல்லுவோம், இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பொதுவாக நீங்கள் குரூப் 4 எஸ்ஐஓ பிசி எதை படித்தாலும் காமனாக இந்த ஜியோகிராஃபி சப்ஜெக்டை நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களுடைய வழக்கம். இருந்தாலும் இந்த லொக்கேஷன் ஆஃப் இந்தியாவில் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே நான் அட்டன் பண்ண கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட லொக்கேஷன் முழுக்க ஏஷியன் கான்டினென்ட்டுடைய எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி கொஷின்ஸ் வேறு மாடுலேஷன்லேயும் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. தென் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் லொக்கேஷன் பற்றி நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய எர்த்தை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எர்த் எப்படி இருக்கும்? ஒரு குளோப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? கோள வடிவத்தில் இருக்கும். இந்த கோள வடிவத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். சரிங்களா? இப்போது மேலே இருக்கிற பார்ட் என்னென்னு சொல்கிறோம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வட அரைக்கோளம்னு சொல்லுவோம். கீழே பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். சரிங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் முழு கோளம். இந்த கோளங்களில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இதை நம்ம என்ன சொல்கிறோம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியராக. இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு கான்டினென்டல் பிளேட் இருக்குது. பிக்கஸ்ட்டு ஒரு கான்டினென்டல் பிளேட், அதுதான் யார்? ஏஷியா. சரிங்களா? ஏஷியா. நமக்கு தெரியும் வேர்ல்டில் மொத்தமாக 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ஃபேஸில், அக்கார்டிங் டு சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஏஷியா தான். இந்த ஏஷியாவில் அப் டு 48 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 48 கண்ட்ரியில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அவர் இந்தியா. இதை நான் சிம்பிளாக வாய் வார்த்தையில் சொல்லிட்டேன். பட் முறைப்படி நம்ம எப்படி சொல்லணும், ஜியாலஜிக்கல் ஓரியன்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வட அரைக்கோளத்தில் மேற்கு ஆசியாவிற்கும் கிழக்கு ஆசியாவிற்கும் மத்தியில் நமது இந்தியா அமைந்துள்ளது. இதுதான் இந்தியாவுடைய லொக்கேஷன். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவிற்கும் கிழக்கு ஆசியாவிற்கும் இப்போது நம்ம ஏஷியாவில் பார்த்திங்கன்னா 48 கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 48 கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் அவர் இந்தியான்னு நான் சொல்லிட்டேன். அதில் மேற்கு ஆசியாவிற்கும் கிழக்கு ஆசியாவிற்கும் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் நடுவில் இருக்குது, இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்தியா அப்படின்றது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. ஓகேங்களா? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. தென் ஏஷியாவில் தான் இருக்குது. ஏஷியாவில் சென்டர் போர்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நமக்கு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஆஸ் பர் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், இந்த வயசாகவும் நம்ம இந்தியாவை லொக்கேஷன் வைஸை நம்ம பார்த்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்தியாவுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா முதல்ல லேட்டிடியூட் வைஸாக எதுலேருந்து எது வரைக்கும்ன்றதை பார்த்துடலாம். 8 degree 4 minutes நார்தர்ன் லேட்டிடியூட் டு 37 degree 6 minutes நார்தர்ன் லேட்டிடியூட், இது வரைக்கும். அடுத்தது ஃப்ரம் த 68 degree 7 minutes ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் டு 97 degree 25 minutes ஈஸ்டர்ன் லாங்கிடியூட், இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், 8 டிகிரி அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஏர்த்தை 2 பார்ட்டாக பிரிக்க காரணமாக இருந்தது யார்? 0 degree ஈக்வேட்டர், அதாவது பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். பார்த்திங்களா? அதோ இந்த கோடு, ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்திங்களா? இந்த கோடு தான் ஏர்த் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிச்சு. அப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 degree எடுத்துக்கணும். ஓகேங்களா? மேலே இந்த ஹெமிஸ்பியர் வரைக்கும் ஒரு 90 லைன்ஸ் இருக்கும். கீழே இந்த ஹெமிஸ்பியர் வரைக்கும் 19 லைன்ஸ் இருக்கும். ஓவரால் சேர்த்தோம்னா 90 + 90 80 லைன்ஸ் இருக்கும். ப்ளஸ் நடுவில் ஒரு லைன் போகுது இல்லையா? ஒரு கோடு சேர்த்தணும் அப்படின்னா 181 லைன்ஸ். இந்த லைன்ஸில் என்னதுங்க? இந்த ஹாரிசான்டலாக போகுது இல்லையா? அதில் என்னதுங்க? டோட்டல் லேட்டிடியூட் லைன்ஸ். சரிங்களா? டோட்டல் லேட்டிடியூட் லைன்ஸ். அப்போது டோட்டல் லேட்டிடியூட் லைன்ஸ் 181. எஸ், இந்த லேட்டிடியூட் லைன்ஸை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நார்தர்ன் லேட்டிடியூட், இன்னொன்று சதர்ன் லேட்டிடியூட். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது எல்லாமே நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கிறது எல்லாமே சதர்ன் லேட்டிடியூட்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 degree 4 minutes நார்தர்ன் லேட்டிடியூட் இல்லைங்களா? அப்போ நார்தர்ன் லேட்டிடியூடில் எத்தனாவது கோடு? 8 degree ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 எக்ஸட்ரா 8, 8வது டிகிரி இப்படி போகும். சரிங்களா? அங்கே போட இடம்ன்றதுனால மேலே போகுது. 8வது டிகிரி ஆரம்பித்து 9 10 11 12 30 எக்ஸட்ரா 31 35 36 37th லைன் ஆஃப் நார்தர்ன் லேட்டிடியூட்.
ஸோ 37th லைன் ஆஃப் நார்தன் லேட்டிடியூட் வரைக்கும் நம்மளுடைய இந்தியா ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு டிகிரிக்கு 1 லைன் அப்படின்ற பட்சம் உங்களுக்கு 37 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஃப்ரம் த நார்தன் என்ன சொல்கிறது நார்தன் மவுண்டைன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், ஹிமாலயாவிலேருந்து வரும். சரிங்களா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், வந்து முடியும். இப்போது இப்படி ஹாரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, லேட்டிடியூட் இங்கே. இப்போ ஆஸ் பர் லாங்கிடியூட் வைஸ் நம்ம பார்த்துடலாமா? ஆஸ் பர் லாங்கிடியூட் வைஸாக எங்கே 68th டிகிரி ஆஃப் லைன், ஒரு டிகிரிக்கு ஒரு கோடு அப்படின்ற பட்சம் 69th லைன், 17th லைன், 71 லைன், 72 எக்ஸட்ரா 95, 97, 96, 97th லைன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிருக்கு. அப்போது 68 to 97 லைன் வரைக்கும் கிட்டத்தட்ட 29 லைன்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். எப்படி 68th லைன், 69, 70 எக்ஸட்ரா போய் 97th லைனில் போய் முடியும். இந்த ஒவ்வொரு லைனும் நம்ம டிகிரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டிகிரியாக நமக்கு நினச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வைஸாக நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி அப்படின்றது எது வரைக்கும் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அப்போது நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க. நான் திரும்ப எழுதி போடுறேன். ஆஸ் பர் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அவர் இந்தியன் லொக்கேஷன் இஸ், பார்த்துக்கோங்க. லேட்டிடியூட் வைஸாக பார்க்கும்போது இது லேட்டிடியூட், இது லேட்டிடியூட், இது லாங்கிடியூட், இது லாங்கிடியூட். லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 8 டிகிரி ஸ்பேஸ் 4 minutes. நார்தன் லேட்டிடியூட் டு 37 டிகிரி 6 minutes நார்தன் லேட்டிடியூட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த லாங்கிடியூட் வைஸாக பார்க்கும்போது 68 டிகிரி 37 minutes ஈஸ்டர்ன் longitude to 97 degree 25 minutes eastern longitude. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இதுவே உங்களுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரையிலும், இது இந்த பக்கம் 67 டிகிரி 37 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை நமது இந்தியா பறந்து விரிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது போதும். அடுத்து போகலாங்களா? எஸ். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஃபீச்சர்ஸ், சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை பற்றின பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லலாம்? செமி ஸ்பியர் இருக்கு இல்லையா, நார்த் ஹெமிஸ்பியரில் ஏஷியாவில் நம்ம இந்தியா இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய நாடு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வைடாக, வேர்ல்டு லெவலில் அவர் இந்தியா இஸ் 7th largest country. சரிங்களா, 7th largest country in the world according to surface. ஓகேங்களா, சர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் 7வது பெரிய கண்ட்ரி. பேஸ்ட் ஆன் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 2nd largest country. ஓகேங்களா, 2nd largest country. அதே மாதிரி பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்லிடுறேன். பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். சரிங்களா, ஆஸ் பர் 2022. ஓகேங்களா, எஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2nd largest country இன் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இந்த ஏஷியா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக 100% ஆஃப் லேண்ட் ஃபார்மில் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி 2.4% ஆஃப் லேண்ட் ஃபார்ம் ஆக்குபை பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த 2.4% அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசுன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர், அதாவது ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நம்ம கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதனுடைய பார்டர்ஸ் பற்றி பார்த்தே ஆகணும். ஓகேங்களா, பார்டர் பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லேண்ட் பார்டர், சரிங்களா, ஒன்று லேண்ட் பார்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா வாட்டர் பார்டர். ஒன் செகண்ட். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்தியா பாருங்கள், மேப்பில் நான் காட்டுறேன். நம்ம இந்தியாவில் 2 வகையான பார்டர். சரிங்களா, இதெல்லாமே லேண்ட் பார்டர்ஸ் அப் டு அருணாச்சல் பிரதேஷ், ஃப்ரம் த வெஸ்ட் சைட் ஆஃப் குஜராத் டு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, இது எல்லாமே லேண்ட் பார்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த லேண்ட் பார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோங்க, கிட்டத்தட்ட ஒரு 15,000 plus of kilometer, 15,200 kilometer length from the east sides of Gujarat to
வெஸ்ட் சைட் ஆஃப் குஜராத் டு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். ஓகேங்களா? எஸ். ஏஆர்னா அருணாச்சல் பிரதேஷ், ஏபினா ஆந்திர பிரதேஷ். கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ டவுன்வர்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் பாடி. ஓகேங்களா? இப்போ அந்த வாட்டர் பாடியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்குது. இதே மாதிரி இந்த குஜராத்லேருந்து ஆரம்பித்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்ட் பங்களாதேஷ் வரைக்கும். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வாட்டர் பாடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் லென்த். ஓகேங்களா? 1600 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த லென்த் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 15200 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் லேண்ட் பார்டரில் எது அதிகமான லேண்ட் பார்டர் இந்தியா கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். சரிங்களா? கிட்டத்தட்ட 4156 கிலோமீட்டர். சரிங்களா? இது வந்து இந்தியா கூட பார்டரை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ரொம்ப லென்த்தான ஒரு லேண்ட் பார்டர் எதுனா பங்களாதேஷ். ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர் ஷேர் வித் இந்தியன் கண்ட்ரி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்னங்க, ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஆப்கானிஸ்தான் இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாட்டர் பாடியை பொறுத்த வரைக்கும் எது இந்த லேண்ட் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் லைன்னு சொல்லலாம். கோஸ்டல் லைன். சரிங்களா? கோஸ்டல் லைன், அதாவது இது ஈஸ்ட் கோஸ்டல் லைன், இது வெஸ்ட் கோஸ்டல் லைன். இப்போது இந்தியாவுடைய டோட்டலாக நம்மளுடைய வாட்டர் பார்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு 1600 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபாருடைய பீச், அந்த கடற்கரை சேர்த்தணும் அப்படின்னா 7516 கிலோமீட்டர் ஆஃப் லென்த்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்தியாவை ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இது நார்த் இந்தியா, இது சவுத் இந்தியா. இப்போ நார்த் இந்தியா முழுக்க என்னங்க, ஃபுல்லாகவே லேண்ட் பார்டர்ஸ். எவ்வளவு? 15200 கிலோமீட்டர். இதில் அதிகமான லேண்ட் பார்டர் யார் கூட ஷேர் பண்ணிக்கிறா? பங்களாதேஷ் வித் இந்தியா 4156 கிலோமீட்டர். ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர் ஷேர் வித் அவர் இந்தியா. விச் ஆஃப் த கண்ட்ரி? ஆப்கானிஸ்தான். 106 கிலோமீட்டர். நான் சொல்ல மறந்துட்டேன், 106 கிலோமீட்டர். இது ஒரு பார்ட் முடிஞ்சது. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் பார்டர் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஈஸ்ட் கோஸ்டல் லைன், வெஸ்ட் கோஸ்டல் லைன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோமீட்டர் வரும். டோட்டலாக அந்தமான் நிக்கோபார், இது மேலே இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிற போர்ஷன் நிக்கோபார், ரெண்டும் ஒன்றா சேர்த்துனா 7516 கிலோமீட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போது இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லேண்டெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுடைய லேண்ட் பார்டர்ஸ் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம திசைகளின் அடிப்படையில், அதாவது டைரக்ஷன் பேசிஸில் நம்ம பிரித்து சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை இந்தியா வந்து நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? 1 செகண்ட். இப்போ நம்ம இந்தியாவை ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த், சவுத்தை நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். பொதுவாக நீங்கள் ஜியோகிராஃபி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேப் இல்லாமல் நீங்கள் படிக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ வெஸ்ட்டு சைடில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது? பாகிஸ்தான் அண்டு ஆப்கானிஸ்தான். இப்போ நார்த் சைடில் பெரிய நாடு சைனா, பாருங்கள், நேபாள் அண்ட் பூட்டான். ஈஸ்டர்ன் சைடில் பங்களாதேஷ், சவுத்தில் ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் சைடில் மியான்மர். ஓகேங்களா? எஸ். ஸோ இது எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இந்தியாவுடைய நியரஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் நிலவுகிறதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் ப்ரிவைலிங் இன் நார்தன் இந்தியா, பிகாஸ் நார்த் இந்தியா ஹேவ் மோர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதே சவுத் இந்தியா ஹேவ் மோர் வாட்டர் பாடி. ஸோ நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ சவுத் இந்தியாவில் ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்குது. சரிங்களா? ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது. சவுத் சைடில் இந்தியன் ஓஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் அரேபியன் சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 3 கடல்களும் ஒன்றா சேர்ந்து, 3 ஓஷன் ஒன்றா சேர்ந்து சவுத் இந்தியா முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாக இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஆல்சோ, ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஹாட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஹாட் டெம்பரேச்சர். அதனால் கம்பேர் தான் நார்த் இந்தியாவை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சவுத் இந்தியா லோவான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய பார்டரே இந்த கோஸ்டல் லைன் தான்.
இந்த வெஸ்ட் கோஸ்டல் லைன், ஈஸ்ட் கோஸ்டல் லைன், சரிங்களா? வெஸ்ட் கோஸ்ட் லைன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹார்பர்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது, மும்பையில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கோவாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்கட்டாவில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, அடுத்து சென்னையில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, இந்த மாதிரி எண்ணூரில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஹார்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஹார்பர்ஸ்னால் துறைமுகம். ஸோ இந்த துறைமுகங்கள், அதாவது ஈஸ்ட் கோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த துறைமுகங்களை பயன்படுத்தி என்ன பண்ணலன்னா நமக்கு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். என்ன கம்யூனிகேட்? வர்த்தக தொடர்புன்னு சொல்லலாம். வர்த்தக தொடர்புனா கமர்ஷியல் கம்யூனிகேஷன்ஸ். ஈஸ்ட் கோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரிக்கு நம்ம வர்த்தகம் வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி என்னங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியா, சைனா, ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஈஸ்ட் கோஸ்ட். ஓகேங்களா? இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளோட இந்தியா வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப் காண்டினென்ட் அப்படின்னா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். துணைக்கண்டம்னா முதல்ல கண்டம்னு என்னது? காண்டினென்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு காண்டினென்ட்டுக்கு உண்டான கேரக்டர் நம்மளுடைய இந்தியாவுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம், துணைக்கண்டம். அது என்னங்க காண்டினென்ட்டுக்கு உண்டான ஒரு பண்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏஷியா எடுத்துக்கலாம். இப்போ ஏஷியா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு காண்டினென்ட். சரிங்களா? இப்போ இந்த ஏஷியாவில் என்ன இருக்கும்? லார்ஜஸ்ட் லேண்ட்ஃபார்ம் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறதுனால அவர் இந்தியா இஸ் நோன் as சப் காண்டினென்ட். பெரிய ஒரு கண்டத்திற்கு நிலப்பரப்புக்கு உண்டான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்மளுடைய இந்தியாவுக்கு இருக்கிறதுனால தான். ஸோ தட்ஸ் வை அவர் இந்தியா இஸ் நோன் as சப் காண்டினென்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியா மட்டும் சப் காண்டினென்ட் சொல்லக்கூடாது. இந்தியா கூட சேர்ந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர், இதெல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக் நீங்கள் புக்ஸில் ரொம்ப தேடி படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? இது ஒன்றே மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இப்போது நான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பார்டர் எட்ஜ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுடைய பார்டர் நார்த் சைடில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரா கோல், தமிழ் இந்திரா கோல் தான். இந்திரா கோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி போகணும் கோடு. ஓகேங்களா? இந்திரா கோல் அப்படின்றது கன்னியாகுமரியில் போய் முடியும். கேகே டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி போய் முடியுது. இது இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம்? கேப் கோமோரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கன்னியாகுமரின்னு அர்த்தம். ஸோ டாப் டு பாட்டம் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர். இது ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த குஜராத்தில் எங்கே இருக்குது? குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஆரம்பித்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்தியாவுடைய நீளம் அகலம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் வரைக்கும் 3214 கிலோமீட்டர், லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் ஃப்ரம் த வெஸ்ட் சைட் ஆஃப் குஜராத் ரான் ஆஃப் கட்ச் டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போது நார்தன் சைட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இந்திரா கோல். இது எங்கே போய் முடியுது? கேகே டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரியில் கேப் கமோரின்னு போய் முடியுது. கேப் கமோரின்ற வார்த்தை தான் நாளடைவில் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவுடைய சவுத் எட்ஜ் பார்டர் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி சொல்கிறோம். இது டோட்டல் இந்தியாஸ் சவுத் பார்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன தெரியுங்களா? இந்த 1 செகண்ட் இங்கே பாருங்கள், அந்தமான் மேலே இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கக்கூடியது நிக்கோபார். இந்த நிக்கோபார் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னதாக. 1 செகண்ட் அந்த இருக்கக்கூடிய சின்ன பார்டர். சரிங்களா? இந்த நிக்கோபார் இருக்கு இல்லையா? நிக்கோபாருடைய சின்ன பார்டர் அதுதான் இந்திரா டிப்புன்னு சொல்கிறோம். இந்திரா டிப், அதாவது இந்திரா முனைன்னு சொல்கிறோம். இந்திரா டிப்பு இதுதான் இந்தியாவுடைய தென்முனை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவிற்கே தென்முனைனா இந்திரா டிப்பு. இந்திய நிலப்பரப்பின் தென்முனை அப்படின்னா கன்னியாகுமரி. ஓகேங்களா? லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியன் பார்டர் இஸ் கன்னியாகுமரி. அவர் இந்தியாஸ் டோட்டல் சதன் டிப் இஸ் இந்திரா டிப். ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்திரா கோல் வேறு, இந்திரா முனை வேறு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்தியாவுடைய வடக்கு
நார்தன் எட்ஜ் வந்து எங்கே ஆரம்பிக்குது, இந்திரா கோல். இந்தியன் லேண்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்ஜ் பார்டர் எது, 1 செகண்ட். தென் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். பாக் ஸ்ட்ரைட். ஓகேங்களா? எஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அளவு போதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.